ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः விதயே சர்வ வித்யானாம் விஜசே பவரோக்கினாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாம் மூர்த்தயே நமः. ஓம் சகனாவவத்து சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பகவத்கீதா பாஷ்யம் 356வது பக்கம், லாஸ்ட் பட் ஒன் பாஷ்யம். நனு கர்மணி யத் அகர்மதர்ஷனம் அகர்மணி வா கர்மதர்ஷனம் ந தத் மித்யா ஞானம் கிம் தர்ஹி கௌணம் பல பாவ அபாவ நிமித்தம். பல அபாவ நிமித்தம். இப்போ போன பாஷ்யத்துல சங்கராச்சாரியார் பூர்வபக்ஷியுடைய வாதத்தை மித்யா ஞானம் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணார். ஒரு கர்மத்தில் அகர்மணியை பார்க்கறதுங்கிறது வாச்சியார்த்தமாக அவன் சொல்லும் போது அது மித்யா ஞானம். யாருனாலையும் கர்மம் செஞ்சிட்டு இருக்கும் போது கர்மம் இல்லைன்னு நடைபெறலைன்னு சொல்லவோ, அல்லது கர்மமே நடைபெறாத போது கர்மம் நடைபெற்று கொண்டுன்னு சொல்றதுங்கிறது மித்யா ஞானம், ராங் பர்செப்ஷன். பூர்வபக்ஷி எது அப்படின்னு அவர் சொல்லி முடிச்சுடுவார். அதுக்கு இப்போ பூர்வபக்ஷி இந்த இடத்துல நெகேட் பண்றாரு. பூர்வபக்ஷி தன்னுடைய கருத்தை சொல்றாரு. சொல்றாரு, இப்போ கர்மணி அகர்ம தர்சனம் பாக்குறதும் சரி, அகர்மத்துல கர்ம தர்சனம் பாக்குறதும் சரி, மித்யா ஞானம் கிடையாது. ஏன்னா இது கௌண வாக்கியம். ஒருத்த சிங்கத்தை போல் இருக்கிறான் அப்படின்னா சிங்கத்தை தேடக்கூடாதுங்கிற சாமானியம். கௌணம்னா சாமானிய குண, சாமானியத கௌணம். அப்ப ஒருத்த சிங்கம் வர்றான் அப்படின்னு சொன்னே சிங்கத்தை தேடக்கூடாது. அப்ப சிங்கத்தை போல அப்படிங்கும் போது அது ஒரு இப்ப சாலிகிராமே விஷ்ணு தியாயாமி ஆவாகயாமி அப்படிங்கிறது என்னது? உபாசனைக்காக உன்னை ஏற்றி வைத்து ஆரோப்பணம் செய்வது. தெரிந்து, நாட் பிகாஸ் ஆஃப் இக்னரண்ட். கல்லுங்கிறது நமக்கு நல்லா தெரியும், அறியாமையினால் அல்ல. ஆரோப்பணம் ஏதோ ஃபார் குட் காஸ் நம்ம என்ன பண்றோம்? சாலிகிராமே விஷ்ணு தியாயாமி ஆவாகயாமி சொல்லும் போது தெரிந்தே. அப்ப இவன் சொல்றான், நீ சொல்ற மாதிரி பூர்வபக்ஷி சொல்றாரு, நீங்க சொல்ற மாதிரி நான் அறியாமையின் காரணமாக இதை நான் சொல்லல, கௌனமாக இறைவன் சொல்றாருன்னு இறைவன் சொல்றாரு. நித்திய கர்மத்தை அவர் என்ன பண்ணிட்டார்? உடனே அந்த வேர்டு ஆட் பண்ணிக்கிறாரு பூர்வபக்ஷி. நித்திய கர்மத்தை செய்யறதுங்கிறது செய்யாததுக்கு சமம். ஏன்? பல கிடையாது, நோ பலம். நித்திய பல பாவத்துல பலத்தை கொடுக்காததுனால சாதாரண ஒரு கர்மத்தை செஞ்சா எந்த பலனும் வராது. இந்த பலனை ஏதாவது ஒண்ணுமே செய்யலினாலும் பலன் வராது. இது நித்திய கர்மத்தை பண்ணினாலும் பலம் வரலிங் போது அது எதுக்கு சமங்கிறாரு? குணத்தின் அடிப்படையில் பலம், அதனுடைய கர்ம பலனினுடைய அடிப்படையில் நீ கர்மத்தை செய்யறதுங்கிறது கர்மத்தை செய்யாததுக்கு கௌணம் சமம். சமம்ங்கிற வேர்டு தான் அங்க வருது, இந்த பூர்வபக்ஷி எடுது. அதே மாதிரி நீங்க நித்திய கர்மத்தை மறந்துடக்கூடாது. பஞ்சமகா யக்னம், பஞ்சமகா யக்னத்தை நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க, அக்கர்மணி பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஏதோ கர்மத்தை பண்ணுனா பாவம் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இது பாவத்தை கொடுத்துருது. அப்ப இந்த இடத்துல கர்ம பலனை கொடுக்கிற பாவத்தை பலனை கொடுப்பதால் அது பாபம்ங்கிற பலனை கொடுப்பதா. அதனால அந்த கர்மம் அக்கர்மம் கர்ம. எது? நித்திய கர்மத்தை பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது எதுக்கு? இந்த மாதிரி புரிந்து கொள் அப்படிங்கறதுதான் கிருஷ்ணருடைய வாதம். அப்படிங்கிறது இட் இஸ் a signature ஆஃப் கிருஷ்ணா. அவன் தன்னுடைய வாதத்துக்கு he try to get signature from கிருஷ்ணா. அப்போ சங்கராச்சாரிய முதல்ல என்ன பண்ணார்? அவர் சொல்ற கருத்துக்கு he get signature from கிருஷ்ணா. இவன் என்ன சொல்றான்? அந்த இதை நெகேட் பண்றான். இல்ல கிருஷ்ணர் அதை அங்கு சொல்லவில்லை. என்னன்னு சொல்லல? அஜ்ஞானியுடைய அவரோடு ஆட் பண்ணார்லே சங்கராச்சாரியார், அஜ்ஞானி எதை அக்கர்மம் கர்மம் என்று நினைத்துக் கொள்கிறானோ அந்த இடத்தில்
ஞானி கர்மத்தை பார்ப்பதில்லை அப்படிங்கிறது இங்க கிடையாது. இது கவனமாக புரிந்து கொள்ள வேணும்னு கிருஷ்ணனுடைய ஸ்டேட்மெண்ட்டையே இப்ப தப்புன்னு இவர் பூர்வபக்ஷி சொல்றாரு. அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது, நித்திய கர்மம்னு எடுத்துக்கணும். அங்க லேன் பர்சனுடைய கர்மம், அவன் லேன் பர்சன் எதில் கர்மத்தை பார்க்கிறானோ அங்கு கர்மம் இல்லை, அக்கர்மன்னு புரிந்து கொள்வது கிடையாது. அதன் மூலியமாக மோட்சங்கிறது கிடையாது அப்படிங்கிறது இவனோட வாதம். முதல்ல அது ரெண்டு வாதத்தையும் நல்ல ரெண்டு பேர்த்தோட ஃபைட் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ரெண்டு பேரும் எதற்காக ஃபைட் பண்றாங்க. இப்ப பூர்வபக்ஷி சங்கராச்சாரியார் நெகேட் பண்றான். இதுக்கு நம்ம போன வாரம் மீனிங் கொடுக்கல, எழுதிக்கங்க. நனு அப்படின்னா பட். பூர்வபக்ஷி ஆரம்பிச்சாவே நனு வந்து எப்போ ஆரம்பிப்பார், நனு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, பூர்வபக்ஷி என்ன சொல்றாரு, இது பூர்வபக்ஷியோட வாதம். தமிழ்ல கீழே போட்டாங்கன்னு நினைக்கிறேன் பூர்வபக்ஷம். எஸ், பூர்வபக்ஷத்துடைய வாதம் என்ன சொல்றாரு, கர்மணி எத்து அக்கர்ம தர்சனம். இதுதான் பகவானோட ஸ்டேட்மெண்ட். அக்கர்மத்தில் கர்மணி அக்கர்ம, கர்மத்தில் அக்கர்ம தர்சனம் பார்த்தல். எது 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 சொல்லப்பட்டதோ, யார் பை கிருஷ்ணா. அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன, அக்கர்மத்தில் கர்ம தர்சனம். அக்கர்மணி அக்கர்மத்தில் கர்ம தர்சனம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் given to us by கிருஷ்ணா. பூர்வபக்ஷியும் கிடையாது, சங்கராச்சாரியும் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து வச்சு இவங்க கிருஷ்ணனுடைய கருத்து என்னங்கிறதுல இப்ப ரெண்டு பேத்துக்கு வாதம் வருது. ந தத்து மித்யா ஞானம். இது மித்யா ஞானம். நான் இக்னோரன்ஸ்ல இதை நான் சொல்லல. கவுனம்ங்கிறது என்னுடைய, அவர் என்ன சொன்னாரு, அறியாமை போக்காது. ஒரு இருள் இன்னொரு இருளை போக்காது. நீ புரிஞ்சு வச்சிருக்கிற இந்த தப்பான ஞானத்தினால என்ன பண்ண முடியாது, ஞானத்தையோ மோட்சத்தையோ நாம வேற முடியாதுங்கிறது சங்கராச்சாரிய சொல்லிட்டாரு. நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க, அதனால என்ன கிடைக்க போறது இல்ல, ஞானமும் கிடையாது, ஞானத்துக்கு அப்புறம் மோட்சமும் கிடையாது. இவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, ந மித்யா ஞானம், ஐ எம் நாட் அ ஃபூல், ஐ எம் வித் ஃபுல் அறிவோட தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். என்கிட்ட அறியாமைங்கிறது என்கிட்ட கிடையாது, ஃபுல் அறிவோட நான் பேசுறேன். ஐ எம் நாட் அ ஃபூல். மித்யா ஞானத்தினால ஞானம் கிடைக்காதுன்னு எனக்கு தெரியாத, என்ன ஒரு தவறா ஞானத்தினால உண்மையான ஞானம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். பட் என்கிட்ட என்ன இல்லை, இது மித்யா ஞானம் அல்ல. என்ன சொல்றான், கவுன பல பாவ அபாவ நிமித்தம். இது ஒரு கவுன வாக்கியம். சிங்கம் வருகிறது என்பது கவுன வாக்கியம். ஏன், சிங்கத்தை போல் குணத்தை உடையவன் ஒருவன் வருகிறான். அப்ப குணசாமான்யம், சிங்கத்தை போல். அதை போல இங்கு பலனை தருவதில் ஆகட்டும். பலன் இல்லை என்ன சொல்ல முடியாது. நித்திய கர்மத்தை பண்ணுனா எந்த பலனும் இல்லை. நித்திய கர்மத்தை பண்ணாமுட்டா பாப்பம் வருது. அந்த நித்திய கர்மத்தினுடைய பலனை செய்வதால் வருகிற பலன், செய்யாதால் வருகிற பலன். எங்க சாமானியம் பலன், அந்த இடத்துல ரெண்டு என்ன பண்ணுது, கர்மத்துக்கு அக்கர்மத்துக்கு மேட்ச் ஆகுது. குண சாமானியமின் கர்ம பலன். ஒரு இடத்துல பாவம், ஒரு இடத்துல அபாவம். செஞ்சா ஒண்ணும் பலனே இல்லை, அபாவம். செய்யாமட்டா பாவம் வருது. சோ பாவம் அபாவம். எது, பலத்தில் பாவம் அபாவம். அந்த இடத்துல ரெண்டும் பல கவுன பல பாவ அபாவ நிமித்தம். கர்ம பலனை கொடுக்கிற இடத்தில் அது என்ன நிமித்தம், அந்த இடத்தை அந்த காரணமாக குண சாமானியம் கவுனம். அதனால இது கவுனம். குண சாமானியத்துவாத் கவுனம். அந்த நிமித்தம், அதன் காரணமாக பலத்தை கொடுக்கிற விஷயத்தில் சமமாக இருப்பதால், அங்க சிங்கத்தை போல் குணம் இருப்பதால் நம்ம அவனை சிங்கம் சொல்றோம். இங்க கர்ம பலன்கிற விஷயத்தில் கர்மமும் என்ன ஆகுது, சமனாகுதுனால நான் என்ன சொல்றேன், இறைவன் சொல்வதுங்கிறது நித்திய கர்மம் தான் நான் புரிஞ்சுக்கணுமே தவிர, நீ சொல்ற மாதிரி லேமனுடைய கர்மத்தில் ஞானி அகர்மத்தை பார்க்கிறான்னு சொல்றது ஒத்துக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பூர்வபக்ஷி கம்ப்ளீட்டா நெகேட் பண்ணி விட்டுறாரு. அடுத்து யாரு வருவா, மறுபடியும் அவனை நெகேட் பண்ணும் இல்லையா, சித்தார்த்தர் என்ன சொல்றாரு, ந கர்மா கர்ம விஜானாத் அபி கௌணாத் பலஸ்ய அஸ்ரவணாத் ந அபி ஸ்ருதஹானி, பிரிச்சுக்கணும், ஸ்ருதஹானி அஸ்ருத பரிகல்பனையா
கஷ்டித் விசேஷே லப்யதே. நான் பாஷை படிக்கணும்னா டக்கு நீங்க புக்குக்கு போயிடுறேன். அப்பதான் நான் எங்க பிரிச்சு சொல்றேன்னா அங்க கோடு போட்டு பிரிச்சுக்க முடியும். அலர்ட்டா இருந்தாதான் பாஷை கிளாஸ் புரியும். சித்தாந்தம் இவர் என்ன சொல்றாரு, உடனே இவர் என்ன பண்ணியானோ அவனை நெகேட் பண்ணணும். என்ன நெகேட் பண்றாரு, எதை யூஸ் பண்ணி நெகேட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அபியுத பேதவாதம் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, அபியுத பேதவாதம்னா ஒரு டெம்பரரியா அவன் சொல்றதை ஏத்துக்கிறது. சரி ஓகே உன் பிரகாரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நெகேட் பண்ண போறோம். ஆனா அவன் முதல்ல ஏத்துக்கிட்டு அப்புறம் ஸ்ட்ராங்கா நெகேட் பண்றது. அந்த மாதிரி வாதத்துக்கு பேரு அபியுபேதவாதம். சரி, அபியுபேதவாதம். சரி சொல்றாரு, சரிடா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம். எது நித்திய கர்மத்தினால் ரெண்டுக்கு கவுன வாக்கியம்னே வச்சுக்கலாம். அவரை டெம்பரரியா எடுத்துக்கிறாரு, நாட் பெர்மனன்ட். அவன் என்ன சொல்லிட்டா, கவுன வாக்கியம் சொல்லிட்டான்ல, இது ஒரு உபாசனை பர்பஸுக்காக நம்ம எப்படி சாலிகிராமத்துல ஏத்தி வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு கவுன வாக்கியமான தவிர நீ சொல்ற மாதிரி அங்க ஞானமோ மோட்சமோ இறைவன் பேசல. சரி அப்படியே வச்சுக்கலாம். லெட் அஸ் என்ன சொல்லலாம், அஸ்யூம் என்னன்னு 4/18 ஸ்லோகா டீல்ஸ் வித் நித்திய கர்மா. இந்த அவனோட பிரச்சனை அதுதானே. 4/18 டாக்ஸ் அபவுட் நித்திய கர்மா. அப்படியே வச்சுக்கலாம், நித்திய கர்மத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். எதுக்காக நீ சொன்ன மாதிரி ஓகே கவுன தர்சனத்துக்காக பர்பஸாக ஒரு உபாசனா ஒன்லி தான் கிருஷ்ணனால பிரிஸ்கிரைப் பண்ணிடுது. 4/18 ஸ்லோகத்துல கிருஷ்ணா பிரிஸ்கிரைப் பண்றது நித்திய கர்மத்தை பற்றிய விளக்க. இது ஒரு இக்னோரன்ஸ்னால நீ சொல்லல, அல்லது இது ஒரு இன்னாஸ்பேஷன் அசுபமும் அல்ல. ஏன் இருக்கிற அவர் சொன்னாரு, ஒரு அசுபத்தை வச்சு ஒரு சுபத்தை பெற முடியாது. அதனால ஓகே அது எடுத்துக்கலாம். இது ஒரு இக்னோரன்ஸ்னால நீ சொன்னதும் கிடையாது, இது ஒரு இன்னாஸ்பேஷனும் கிடையாது, ஆஸ்பேஷியஸ்னே வச்சுக்கலாம். ஓகே இது உனக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் சம்சாரம்னால ஏத்துக்கலாம். ஓகே என்னடா இவ்வளவு கீழே இறங்கி வராரே சங்கராச்சாரியர், சம்சாரத்தை அது விளக்க போகுது என்ன, அதுவும் ஓகேன்னு எடுத்துக்கலாம். கடைசியில கேட்கிறாரு, இதுக்கு எங்காச்சும் போய் பிரமாணம் பிடிச்சிட்டு வாங்குறாரு. போயே வேதத்தில் இதே வாக்கியத்தை இறைவன், ஏன்னா சங்கராச்சாரியாருக்கு கிருஷ்ணர் தான் என்ன சொல்றது சிக்னேச்சர் வாங்க வேண்டிய இடம். சங்கராச்சாரியா சிக்னேச்சர் வாங்க வேண்டிய இடம் யாரு, கிருஷ்ணர்கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு பேசணும் ஆச்சுங்களா. கிருஷ்ணர் சிக்னேச்சர் எங்க வாங்கி வச்சிருக்கிறாரு, யார்கிட்ட சிக்னேச்சர் வாங்கி வச்சிருக்காரு, யாரால சொல்ல முடியுதா? உபனிஷத் அங்க கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு. அந்த சிக்னேச்சர் ஓகே அப்படிங்கறத அவர் அங்கிருந்து தான் பேசுறேன். ஏன்னா நம்ம நீங்க பாக்கலாம் 18th சாப்டர்ல அவர் சொல்லுவாரு, ஏவம் பரம்பரா பிராப்தம் ராஜரிஷி விதுகோ, ஏவம் பரம்பரா பிராப்தம். இந்த ஞானம் கிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஏவம் பரம்பராயா வருது பிராப்தம், இந்த ஞானம் ஏவம் எது நைஷ்கர்மிய சித்தி, இந்த விஷயம் பரம்பரா பிராப்தம்னு கிருஷ்ணரே ஒத்துக்கிட்டாரு. சோ கிருஷ்ணா ஆஃப் ஹிஸ் ஓன் ஒரு விஷயத்த சொல்லல, அவரு கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் உபனிஷத், தட் இஸ் கிரியேட் பகவான். சோ இவன் என்ன சொல்றாரு, நீ ஒன்னு சொல்ற இல்லையா, அதெல்லாமே நான் ஏத்துக்கிறேன், கொண்டா ப்ரூஃப் எடு. எந்த ஸ்ருதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நித்திய கர்மத்தை பண்றதுனால மோட்சம் கிடைக்கும், நித்திய கர்மத்தினால ஞானம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும்னோ நீ சொல்ற வாதத்தை எங்காவது ஸ்ருதி பிரமாணம்னா நீ ஸ்ருதி சொல்றது நோ, யூ கேனாட் கெட், இவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்னா யூ கேனாட் கெட் சப்போர்ட் ஃப்ரம் ஸ்ருதி. ஒரே லைன் நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது அபியுபேதவாதம். எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி ஏத்துக்கிட்டு கடைசி என்ன சொல்றது, போய் ஒரு ஸ்ருதியில இருந்து போய் ஒரு கொட்டேஷன் எடுத்துட்டு வாங்குற. நீ சொல்ற இல்லையா ஒரு கருத்து, அதுக்கு போய் கொட்டேஷன் எடுத்துட்டு வா. ஏன் அங்க போக சொல்றாரு, யூ கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் கிருஷ்ணா, கிருஷ்ணா கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் உபனிஷத். அப்ப யூ ஹாவ் டு கோ டு உபனிஷத் அண்ட் கெட் சம் கொட்டேஷன் அப்படின்னு ஒரே அடி அடிக்கிறார். ஏன்னா எங்க போனாலும் அவனால கண்டுபிடிக்க முடியாது, குருபக்ஷினால எங்க போனாலும் எந்த உபனிஷத்துல என்ன கிடைக்கல, நித்திய கர்மத்தின் மூலியமாக உனக்கு மோட்சம் கிடைக்கணும், ஞானம் கிடைக்கணும், எங்கேயும் ஸ்டேட்மெண்ட் கிடையாது அப்படி ஒரே அடியில சொல்றாரு. அது மாதிரி இந்த மாதிரி ஏற்றி காண்பது ஆரோப்பணம் பண்றதுனால எல்லாம் என்ன கிடைக்காது, மோட்சம் எல்லாம் கிடைக்காது. சாதிக்கிறாவே நீங்க ஒரு விஷயத்தை ஆரோப்பணம் பண்றீங்கன்னா அது மூலியமா நம்ம மோட்சமா கிடைக்க போகுது
இல்ல மெடிடேஷன் கண்ண மூடி உட்காந்து உபாசனை பண்றீங்கன்னா மோட்சம் கிடைக்க போகுது. அப்படி நீ சொன்னீனாலும் எனக்கு என்ன வேணும்? கெட் ப்ரூஃப் ஃப்ரம் கொட்டேஷன். எடுத்துட்டு வா, நானும் பாக்குறேன். நானும் எங்க மறந்துருப்போம் என்னமோ எனக்கும் தெரியல, பாக்கலாம், நீ எடுத்துட்டு வா பாக்கலாம். எங்க போய் தொலாவுவான்? எந்த உபநிஷத்துக்கு போய் தொலாவுவான்? உடனே என்ன ஆயிரும்? அந்த இடத்துல வாதம் கம்டியன் எண்டு மாதிரி தெரிவிப்போம். கம்ப்ளீட்டா ஒரே அடி அடிச்சிட்டாரு சங்கராச்சாரியர். இனினால் அவனால எந்திரிக்கவே முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா எந்திரிப்பான் பாருங்க. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். அடுத்த பாஷ்யத்துல பார்த்தேன் எப்படி இதுக்கு மேல அவன் என்ன எந்திரிக்க முடியும் நான் நினைக்கிற இடத்துல எந்திரிக்கிறாங்க பாருங்க. தட் இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் பூர்வபக்ஷி. நம்ம இந்த இடத்துல உங்களால திங்க் பண்ணவே முடியாது. கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. அவன் எங்கேயும் போய் கொட்டேஷன் போட்டு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வேதத்தை ஏற்றுக்கொள்பவர், வேதத்தை ஏத்துக்கிற ஆஸ்திகா. வேதத்துல கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். சம்திங் கொடுத்துல ஜெயிக்க முடியாதுல அவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். போய் கொட்டேஷன் எடுத்துட்டு வரணும். ஆனா தேடி பாக்குறான். தேடி பாக்குறது என்ன, எதுவும் அவங்களுக்கு கிடைக்காது. அது மாதிரிதான் இந்த இடம் பாஷ்யம். இதுல மீனிங் பார்த்துட்டு அடுத்து போலாம். என்ன சொல்றாரு பாருங்க. சித்தார்த்தின் மீனிங் எழுதிக்கலாம். ந கர்ம அகர்ம விஜ்ஞாத்து. கர்ணா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சலாம். ஒரு ஃபுல் ஸ்டாப் தண்டமே போட்டுக்கலாம். ஏன்னா we cannot join வித் கர்மத்தோட சேர்த்தக்கூடாது. சேர்த்துனா பாஷ்யம் புரியாது. என்ன பண்ணுங்க, ஒரு தண்டம் கிடையாது. என்னென்ன your statement is not acceptable, your statement is wrong, it is not correct. எது? இந்த கவுன வாக்கியங்கிற பாத்தியா, அது கம்ப்ளீட்டா தப்பு அப்படின்னு ஒரே வேர்டு ந. அடுத்தது அப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். கர்ம கர்மதான், அகர்ம செயலின்மை, செயலின்மை. அத விஞ்ஞானாத்து, விஞ்ஞானத்துல டெலிபரேட்லி ஏற்றி வைத்து ஆரோப்பணம் செய்து. விஞ்ஞானம் இந்த இடத்துல உபாசனைக்கு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். விஞ்ஞானங்கள் அந்த மாதிரி உபாசனை பண்றது. கவுனத்துக்கு உபாசனை ஒரு வேர்டு சொல்லுவோம். ஏன்னா சாலிகிராமே ஏற்றி வச்சு என்ன பண்றோம்? உபாசனை பண்றோம். மனதளவுல ஒரு நீங்க வந்து என்ன உபாசனை நிறைய விஷயங்கள் ஏற்றி வைத்துதான், கவுனத்தை வச்சுதான் நீங்க உபாசனைங்கிற ஏரியாவே வரும். அப்ப அதனால விஞ்ஞானத்துங்கிற வேர்டு எதை குறிக்குது? உபாசனா, கவுனம். கவுனத்தின் மூலியமாக, அதுதான் திருப்பி போட பாருங்க. அந்த விஞ்ஞானத்தின் மூலியமாக அப்படி கவுனாத்து அவரை போடுறாரு பாருங்க. அந்த அப்படி மாதிரி கவுனமான விஷயத்தில் ஸ்ரவணாத்து, ஸ்ரவணம். ஸ்ரவணம்னா இட் இண்டிகேட்ஸ் ஸ்ருதி. ஸ்ரவணம் அது என்ன சொல்லுது? இட்ஸ் நாட் ப்ராமிஸ்ட் anywhere in any part of Veda. நீ சொல்ற விஷயம் எந்த ஒரு ஸ்ருதியிலையும் சொல்லப்படவில்லை. எனி பார்ட் ஆஃப் வேதா. ஆஸ்ரவணம், ஆஸ்ரவணங்கிறது இட்ஸ் நாட் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் ஸ்ருதி. has been promised in any part of வேதா. வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. அதுதான் ஆஸ்ரவணாத். எது? இந்த கர்மா அகர்மத்தை எல்லாம் என்ன பண்ணிக்கிங்க, கவுனமாக புரிந்து கொள்ளுங்கள், நித்திய கர்மத்தை ஆட் பண்ணி கவுனமா புரிஞ்சுக்குங்கன்னு எங்கேயும் சொல்லப்படவில்லை. அடுத்தது ந அபி. நாங்கிறது அதே மாதிரி தனியா சேர்த்து கடைசியா இல்லைங்கிறத ந அப்படி. மேலும் ஸ்ருதஹானி, நீ பண்ற வேலை என்ன தெரியுமா? ஸ்ருத வேதத்தை நீ என்ன பண்ற? ஹானி, இவருடைய கமெண்ட்ரி. ஸ்ருதியில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை நீ இன்டர்பிரட் பண்ணும்போது அது யூ ஆர் டூயிங். ஸ்ருதி என்ன பண்ற? ஹானிங்கிற. ஹானி மீன்ஸ் ஹன், டு கில். நீ ஸ்ருதி வேதத்தை டைரக்ட் டிரான்ஸ்லேட் கிடைக்கல, கொள்கிறாய். நீ வேதத்தை கொள்கிறாய். ஏன்னா வேதத்துல கொட்டேஷன் கொடுக்க முடியல, உன்னை வேதத்துல சொல்லப்படல. ஆனா நீ பாட்டு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேதம் இப்படித்தான் சொல்லுது, கிருஷ்ணன் இதைத்தான். வேதம் இல்லை, இவருடைய வாதம் கிருஷ்ணன் இதைத்தான் சொல்ற, கிருஷ்ணன் இதைத்தான் சொல்றாங்கிறியே. உன்னால போய் வேதத்துல கொட்டேஷன் எடுத்துக்க முடிய வரலையே. அப்ப வேதத்துல சொல்லப்படாத கருத்தை நீ இப்ப சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கிறியே, அதுக்கு பேர் என்னன்னு கேக்குற? ஸ்ருதியை கொல்லுதல். நீ அதெல்லாம் அவங்கள ஏத்துக்கணும். அவங்களால அதெல்லாம் வாய் திறந்து பேச முடியாது. ஏன்னா கொட்டேஷன் நீ கேட்ட கொட்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே, ஸ்ருதி சொல்லுது நீ சொல்லிட்டு உட்காந்துருக்கேன்னு நானும் கூட ஏத்துக்கலாம். வேதத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை அது பாருங்க, அதை சொல்லிட்டு இது இந்த ஒரு வேர்டே போதும். இந்த ஸ்ருதிஹானிங்கிறதுங்க சங்கராச்சாரியுடைய பெட் வேர்டு. எங்கெங்க பூர்வபக்ஷி வந்து உட்காராரோ கடைசியா யூஸ் பண்ணுவார்.
நீ ஸ்ருதிய கொல்ற. சாதாரண மனிதனை கொண்டா பரவாயில்ல சாமி, ஸ்ருதி வேர்டு பாருங்க, ஸ்ருதி ஹானி. அடுத்து ஒண்ணு ஓடுறாரு, அசுத பரிகல்பனையா. இதெல்லாம் பெட் வேர்ட் ஆஃப் சங்கராச்சாரியார். அசுத பரிகல்பனையா, இட் இஸ் இமேஜின்ட் வியூ ஆஃப் யூ. நீ ஒரு இமேஜின், இது கற்பனை பண்ணிக்கிறா. இது ஸ்ருதியில் சொல்லப்படல, நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிற? ஸ்ருதியில் சொல்லப்பட அசுதன் என்ன? ஸ்ருதியில் சொல்லப்படாத விஷயத்தை பரிகல்பனை, கொஞ்ச நெஞ்சம் கற்பனை இல்ல, இது சாதாரண கற்பனை என்ன? பரிகல்பனையா. நல்லா என்ன பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிற? கல்பனை. கற்பனை, கல்பனா மீன்ஸ் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறா சாமி. ஏன்? அசுத விஷயத்தை ஸ்ருதியில் சொல்லப்படாத, ஃபர்ஸ்ட் ஸ்ருதி ஹானி, அடுத்து அசுத, ஸ்ருதியில் சொல்லப்படாத அசுத. அதை என்ன பண்ணிட்டு இருக்கிற? பரிகல்பனையா, கல்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற. இன்னைக்கும் நம்ம பார்க்கலாங்க. இது அந்த காலத்தை மட்டும் நினைக்காதீங்க. நம்ம பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல எல்லாம் வைக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தோம், எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ருதி ஹானிங்கிற வேர்டு முதலே படிச்சதுனால ஐயோ இப்படி பண்றாங்களேன்னு ஒரு ஓரத்துல தோணும். அதனால ஷேர் பண்றேன். இப்போ யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஒரு யூடியூப்ல யாராவது ஒருத்தர் ஒரு கிருஷ்ணரை போட்டு, ஒரு தேரை போட்டு, ஒரு அர்ஜுனனை போட்டு 4 வாக்கு எழுதிட்டா போதும். நிறைய விஷயங்கள், கிருஷ்ணர் சொல்லாத விஷயங்கள் யூடியூப்ல இந்த படத்தை போட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்றும். இன்னைக்கு அப்புறம் யூடியூப் அந்த காலத்துல ஏது, உடனே அந்த கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பார்த்தோன்னே அதுல இருக்கிற கருத்து பகவத்கீதையில் சொல்லப்பட்டதா இல்ல அவன் சுதிகாணி பண்ணிருக்கிறான்னு தெரியாததுனால அவன் தான் ஆணி பண்றானா. நாமளும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு யூ ஆர் ஆல்சோ டூயிங் ஸ்ருதிகாணி. நினைச்ச விஷயம், தெரியாத விஷயத்தை பரப்பக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஏன்னா we cannot go on நீ என்ன சொன்னாலும், அவன் என்ன சொன்னாலும் நாம போய் அவன்கிட்ட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்? நமக்கு சான்ஸ்கிரிட் தெரியாதே, அதை அவன் மிஸ்யூஸ் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது பகவத்கீதை விஷயத்தை மட்டும் சொல்லல, உபநிஷத்தில் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாமே இறைவன் சொன்னாருன்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கும் போது பி அலர்ட்ங்கிற நான். இதுக்கு ப்ரூஃப் இருக்கா? நீங்க ஒரு விஷயத்த 100 பேருக்கு ஷேர் பண்றீங்கன்னா, அதனாலதான் நான் வாட்ஸ்அப் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. நம்மளுடைய கோர்ஸ் தவிர எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு விஷயம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்களே, இஸ் இட் ஆத்தென்டிக்? இல்லாம வச்சீங்கன்னா ஸ்ருதிகாணி. நாட் ஒன்லி பூர்வபக்ஷி இஸ் டூயிங் ஸ்ருதிகாணி. நீங்க தவறான விஷயத்தை வச்சீங்கன்னா இட் இஸ் ஸ்ருதிகாணி. தயவு செஞ்சு வேதாந்த படிக்கிற நாம முதல்ல ஸ்ருதிகாணி பண்ணக்கூடாது. மத்தவங்க தெரியாம பண்றாங்க, அது வேற விஷயம். சோ எதையுமே விஷயத்தை யாராவது ஒருத்தர் வச்சாங்கன்னா உடனே பிடிச்சு வச்சுக்கிறோம். So misleading the society because of the language problem. ஏன்னா நம்ம போய் காமன் பீப்புளால போய் அங்க சர்ச் பண்ண முடியாது. சான்ஸ்கிரிட் தெரியாதனால, விஷயங்கள் தெரியாததுனால அவங்க சர்ச் பண்ண முன்னி நம்மள தப்பு கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்ச தைரியத்தினால hundreds of books are available in markets. Hundreds of books இருக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல. தவறான இன்டர்பிரேஷனோட பகவத்கீதை புக்ஸ் அவைலபிள் வித் குட் பைண்டிங், அட்ராக்டிவ் கலர்ஸ், அட்ராக்டிவ் பேப்பர்ஸ், குவாலிட்டி புக்கை பார்த்தா அப்படி ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். அப்படியே வெயிட், அப்படி லைட், இப்படி புக்கை தூக்கினா வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா பேப்பரை பார்த்தா திக்கா இருக்கிற மாதிரி. சோ அட்ராக்டிவ். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ், ஒரு புக் நான் சொல்லிங்க, hundreds of books are there in the market which are doing Sruti Hani. So அதனாலதான் சொல்ல, எந்த மார்க்கெட்ல எந்த புக் கிடைச்சோன்னு வாங்கி வச்சு, ஆன்மீகம் ஏதாவது புக்கை போட்டா தீர்ந்து வாங்கி வச்சுக்க வேண்டி. உபநிஷத்துன்னு பார்த்து நான் படிக்கிறேமா, அது மார்க்கெட் பாரு, நாம உபநிஷத்தான் படிக்கிறோம், இந்த மாதிரி புக் மார்க்கெட்ல விக்குது, வாங்கி வை. தவறு. யூ ஆர் டூயிங் பரம்பரையில் வருகிற குரு என்ன பிரிஸ்கிரைப் பண்றாரோ, எந்த புக்கை வாங்க சொல்றாரோ அது மட்டும்தான். ஏன்னா நமக்கு தெரியாது, நம்மளால பாகுபாடு பண்ண அறிய தெரியாத போது என்னங்க பண்ணணும்? அவர் வேச்ச கேட்க வேண்டியது தானே. இதை வாங்குனா வாங்கிக்கலாம், வாங்க கூடாதா வாங்கப்படாது. இல்ல அவருக்கு தெரியாம வாங்கி வச்சுக்கலாம், வீட்டுல நான் தனியா படிக்கிறேன், அப்புறம் அழிவு காலம் நிச்சயம், வேற வழியே. நான் என்ன சொல்றேன், ஸ்ருதிகாணி இன்னைக்கு லெவல். ஏன்னா அவர் அந்த காலத்துல சொல்லிட்டு போயிட்டாரு, ஸ்ருதிகாணி அசுத கல்பனையா பரிகல்பனையான்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அசுத பரிகல்பனையா புக் இருக்கு, கல்பனையில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் நூற்றுக்கணக்கில் nowadays available in market. பகவத்கீதை புக்கு பாப்பையா, அட்டை மேல பார்த்துட்டு தீந்து போச்சு, வாங்கி வச்சுக்க வேண்டியது. நானும் படிக்கிறேன்.
ஏன் குழம்பி போற. சோ யூ ஷுட், அது என்னதுதான் ஸ்ருதிஹானி. இட்ஸ் அ கிரேட் கிரைம். அதுக்கு எங்க சுவாமிஜி சொன்ன வேர்டு என்ன தெரியுங்களா? சிக்னேச்சர் ஃபோர்ஜரி பண்றீங்க. இந்த வேர்ட் திங்க் பண்ணி பாரு. இது இவருடைய வார்த்தை. சிக்னேச்சரை யூ ஆர் டூயிங் ஃபோர்ஜரி ஆஃப் யாருடைய சிக்னேச்சர்? உங்க அப்பா கையெழுத்து மாத்தி போட்டு சொத்தை வாங்குறதெல்லாம் கூட ஜுஜிபி. இறைவனுடைய, கிருஷ்ணனுடைய கூட இல்லைங்க, இறைவனுடைய சிக்னேச்சரை யூ ஆர் ஃபோர்ஜரி பார். இந்த வேலையை செய்யறவங்களுக்கு அவர் வேர்டு வச்சிருப்பார். தே ஆர் ஃபோர்ஜரி. எதுங்க? சிக்னேச்சர் ஆஃப் தி கிரியேட்டர் தே ஆர் டூயிங் ஃபோர்ஜரி. இதெல்லாம் வேர்ட்ஸ் அப்படியே இன்னும் மறக்காம இருக்கு பாருங்க, அப்படியே வருது பாருங்க வாயில அவர் சொன்னது. இட்ஸ் a சிக்னேச்சர் ஃபோர்ஜரி. அது இரண்டையும் ஒன்னா சொல்லாம எனக்கு தெரியல இங்கிலீஷ். மொத்தத்துல ஃபோர்ஜரி அவங்க எல்லாம் பண்றாங்க. அப்போ அதை நாம என்ன பண்ணக்கூடாது பாரு, முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலர்ட் பண்ண சொல்லுவார் எங்களை. யூ சொல்லிருங்க. அது 4 பேர் நம்மள வந்து பேசுவான், தப்பும்பா, இவங்க தான் பெரிய கிட்டியா, மத்ததெல்லாம் ஒண்ணு இல்லையா, அதெல்லாம் பேசிட்டு போற. அதை விட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் நடவாம இருக்கிறதுக்கு உங்க நம்ம கையில யார் ஸ்டூடெண்டா இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல அதை எஜுகேட் பண்ணிருங்க. ஏன்னா வெளியில இருக்கிற போய் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. உள்ள இருக்கவங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சு அவங்களாவது சேஃப் ஆகணும். போனோன்னா கண்ட புக்கு மார்க்கெட்ல விற்கிறத உடனே என்ன பண்ணக்கூடாது, வாங்கி பையில போட்டு வந்துடக்கூடாது. வந்து அதை படிச்சு கொண்டு வாங்கி கொண்டு கபோல போட்ட கொடுத்துக்கும் இல்ல, அதை வேற படிச்சு. அது வேற கல்யாண வீட்டுல அன்னைக்கு பார்த்தேன், ஒரு பல வருஷம் நான் படிச்சிருக்க காலத்துல டிஸ்ட்ரிபியூட்டிங் அந்த புக்க. அப்பதான் நான் ஷேர் பண்ண அவர்கிட்ட. அப்பதான் அவர் சொன்னாரு இந்த வார்த்தை. அப்பதான் நாங்க பேசுறோம். அந்த புக்கை வாங்கிங்க, கல்யாணத்துக்கு போறவங்களுக்கு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிங். ஸ்ருதி ஹானி. உள்ள இருக்கிற விஷயங்கள் பகவத்கீதையில் சொல்லப்படாத விஷயங்களை அங்க எழுதி வச்சிருக்காங்க. நான் எந்த புக்குன்னு சொல்ல விரும்பல. இட்ஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். நீங்க அலர்ட்டா இருந்துக்குங்க. ஏன் நாம சொல்லி அத ஒருத்தர் போய் அது கல்யாண வீட்டுல கொடுத்தாங்க. ஆனா அது சிக்னேச்சர் ஃபோர்ஜரி பண்ணின புக்கு. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி கல்யாணத்தை கொடுக்கறது இதெல்லாம் அதாவது தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு இந்த புக்கு ஓகேவா, இதை கொடுக்கட்டுமா, அதுக்கு ஆத்தென்டிக் பர்சன் அவங்க குரு பரம்பரையில் வந்தவங்களா, இப்படி கேட்டுட்டு கொடுக்கும். அதான் ஏன்னா இந்த வேர்டு அடிக்கடி சங்கராச்சாரியர் சொல்வாரு. நிறைய பேர் இப்ப நம்ம காலத்து பாக்குறோம் இல்லையா, இப்ப எத்தனை பேர் ஸ்ருதிஹானி பண்றாங்க. கல்பனையா அசுத பரி கல்பனையா, தனக்கு என்ன தோணுதோ அதை பயிலி வச்சிட வேண்டியது கல்பனை. இது அடிக்கடி அவர் சொல்ற வேர்டு. ஓகே, அடுத்தது அவர் என்ன சொல்ற, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டித்து கஷ்டித்து விசேஷோ லப்யதே ந லப்யதே. அந்த ந கொண்டாந்து இங்க போடணும். ந லப்யதே, உனக்கு எந்த ஒரு பலனை நீயே பெறப்போவது கிடையாது. இறைவன் சொன்ன விஷயத்த மாத்தி கற்பனை பண்ணி எதையாவது உளறிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அதனால ஒரு விதமான பிரயோசனம் ஏற்பட போவதில்லை. 10ஆவதுக்கு என்னதான் வரப்போகுது? பாப்பம். ஏன்னா இட் இஸ் அ sin, it is a crime. சாதாரண கிரைம் சொல்லக்கூடாது, கிரேட் கிரைம். ஒரு மனிதனை கொல்வதை விட சுயத்தை கொல்றதுங்கிறது ஏங்க கிரேட் கிரைம். பி அலர்ட். அந்த புக்க வாங்கி படிக்க கூடாது. எனவே யார் மோட்டிவேட்டிங் அந்த கல்பனைய, அந்த ஸ்ருதிஹானிய நம்ம வாங்குறது மூலியமாக அந்த ஆத்தர் என்ன ஆகுறாரு, அவரை சப்போர்ட் பண்றோம். யூ ஷுட் நாட் டூ தட். யூ ஷுட் நாட் இதா கொடுக்குறேன் நான் தானம், புக்கை வாங்கி வேற இந்த புக்கை வாங்கி தாம்படிச்சு இல்லாம யாராவது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் வேற தானம் வேற. ஐயோ, யூ ஷுட் நாட் டூ தட். பி அலர்ட். அடுத்தது தமிழ் என்ன சொல்றாரு, இவ்வாறு கூறுவது சரியல்ல. ஏனெனில் கர்மத்தில் அக்கர்மத்தை பார்த்தல் அல்லது அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல் என்பதை கவுனமாக எடுத்துக்கொண்டாலும் அபியுபேதவாதம் இது எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பலன் உண்டு என்று கேட்கப்படும். எங்கேயும் இருக்கு பலன், எந்த இடத்துலயும் ஸ்ருதி நீ இப்படி நித்திய கர்மத்துல அகர்மத்தை பாரு அக்கறதல்ல, எங்கேயும் பலன் என்பது சொல்லப்படவில்லை. ஸ்ருதியில் சித்தமானதை விட்டுட்டு ஸ்ருதி சொன்ன விஷயத்தை, தாத்பரியமான ஸ்ருதியை விட்டுட்டு விரோதமான கல்பனை செய்வதால் ஒரு விசேஷமும் உனக்கு எந்த பலனும் வரப்போவது கிடையவே கிடையாது. இட் இஸ் a கிரேட் கிரைம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னா கிரேட் கிரைம் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றாரு. அடுத்து பாருங்க, இன்னொரு இடத்துல நெகேட் பண்ணுவாரு. ஸ்வசப்தேன அபி சக்யம் வக்தும் நித்திய கர்மணாம் பலம் ந அஸ்தி. அது கொட்டேஷன்ல போட்டுக்கலாம். நித்திய கர்மணாம் பலம் ந அஸ்தி.
எங்க நித்தியத்துல கொட்டேஷன் ஆரம்பிச்சு நித்திய கர்மணாம் பலம் ந அஸ்தி க்ளோஸ் த கொட்டேஷன். அடுத்த கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அகரணாச்ச தேஷாம் நரகபாதக ஸ்யாத். அகரணாத்துக்கு முன்னால கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அகரணாத் வேர்டுக்கு சியாத்தோட கொட்டேஷனை முடிச்சுக்குங்க. இது 2 ஸ்டேட்மெண்ட் தான் படிச்சுக்கிட்டே வரும். நித்திய கர்மணாம் பலம் ந அஸ்தி அகரணாச்ச தேஷாம் நரகாபதக நரக பாதக ஸ்யாத் க்ளோஸ் த கொட்டேஷன். இதி தத்ர வியாஜேன பரவ்யா மோகரூபேன கர்மணி அகர்ம இன் மறுபடி கொட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் வித்தின் கொட்டேஷன். கர்மணி அகர்ம எஃப் பஷ்யேத் க்ளோஸ் த கொட்டேஷன். இதி ஆதினா கிம் பியூட்டிஃபுல் நெகேஷன். என்ன சொல்றாரு? அட இதோட சாஃப்ட்வேர் என்னன்னு சொல்லிட்டு வேர்ட் பை வேர்ட் என்ன சொல்றாரு சங்கராச்சாரியர்? பியூட்டிஃபுல் நெகேஷன். என்ன சொல்றாரு? அட எப்ப கவுனம் யூஸ் பண்ணணும்னு யோசனை பண்ணிப்பாரு. நேரடியாக ஒரு விஷயத்தை விளக்க முடியாத பட்சத்துலதான் நம்ம எதை யூஸ் பண்ணணும்? டைரக்டா நம்மளால எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாத விஷயத்துக்கு நாம என்ன பண்ணுவோம்? கவுனத்தை யூஸ் பண்ணுவோம். இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்ப எக்ஸ்பிரஷன்ஸ் டைரக்ட் எக்ஸ்பிரஷன், இன்டைரக்ட் எக்ஸ்பிரஷன். எப்ப நாம வந்து கவுனம்னா இன்டைரக்ட், இங்க வருது அப்படிங்கிறது இன்டைரக்ட். அப்ப எப்ப யூஸ் பண்ணுவோம்? அவனுடைய பலத்துக்கு ஈடாக நம்மனால வேர்ட்ஸ் இல்ல. அது சிங்கத்துக்கு அவன்கிட்ட இருக்கிற பலம், அவங்கிட்ட ஒரு சாலிட் ஒரு நேச்சருக்கு நம்மளால விளக்க முடியாத போது அவனுடைய சக்தியை, அந்த பையனுடைய வீரத்தை, அந்த பையனுடைய சக்தியை, அவனுடைய ஒரு நேச்சரை நம்மளால வாயில விளக்கி சொல்ல முடியாத போது என்ன நம்ம யூஸ் பண்ணலாம்? இன்டைரக்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். எது? சிங்கம். இது வந்து நித்திய கர்மத்தை பொறுத்த வரைக்கும், கமிங் டு நித்திய சப்ஜெக்ட், நித்திய கர்மத்தை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயம் நித்திய கர்மம் அல்ல. we can easily explain. அதே ஆத்மாவோடு we cannot explain. ஆத்மாவை ஏதோ வாச்சோ நிவர்த்தன்தே அப்பிராபிய மனம், எந்த ஒன்றை வார்த்தைகளால் அறிந்து கொள்ள முடியாத அதை வார்த்தைகளால் விளக்க அடிக்கிறோம் இல்லைங்களா? ஆத்ம விஷயத்தை நாம டைரக்டா வார்த்தைகளை கொண்டு விளக்க முடியாது. ஆனா நித்திய கர்மத்தை ஈஸியா வார்த்தைகள் இருக்குது விளக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அத இறைவன் ஆல்ரெடி வேதாந்தத்துக்கு வந்து உட்கார்ந்து படிக்கிறதே கஷ்டம். இதுல ஆத்மாவுக்கு இன்டைரக்ட் வேர்டை போட்டு அங்க என்னென்ன வேர்டு போடுவோம்? பாரடாக்சிக்கல் சென்டென்சஸ். ஈஸ்வரன் உலகத்தை படைத்தார், அதுவும் சரி. ஈஸ்வரன் உலகத்தை படைக்கவில்லை, அதுவும் சரி. இதுல போட்டு மண்டை உழப்பிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த விஷயம் தெளிவானா போதும். இந்த கர்ம நித்திய கர்ம விஷயத்தை அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி தேவையில்லை. இஸ் நாட் பக்கா குருங்கிறார். அந்த மாதிரி சாதாரணமா ஈஸியா சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயத்த பயங்கர காம்ப்ளிகேட்டடா மறைச்சு வச்சு லட்சியார்த்தமா புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத வார்த்தைகளை போட்டு இங்க குழப்ப வேண்டிய அவசியம் ஒரு குருவுக்கு தேவை. ஒரே போர் நீ சொல்றீல கவுனம் கவுனம். there is no need of கவுனம் in நித்திய கர்மா. எங்க பூஜை கிளாஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அங்க என்னங்க கவுன வார்த்தை யூஸ் பண்ண வேண்டியது? தியாயாமி, அவாகயாமி, ஆசிரம் சார்பை, இதுக்கு மீனிங் எங்காவது நாம அங்க பாரடாக்சிக்கல் சென்டென்சஸ் நித்திய பூஜையில வருது இல்ல? கான்ட்ராடிக் சென்டென்சஸ். அது அப்புறம் என்ன மெத்தட் ஆஃப் டெரிவேஷன் பண்ணி ஈக்குவேஷன் கொடுத்து தத்து மசி இந்த பக்கம் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ரைட் ஹேண்ட், இதெல்லாம் எங்க தேவை? டைரக்டா விளக்க முடியாத விஷயத்துக்கு நாம கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிற விஷயத்துக்கு விளக்குறோம். ஓகே, என்னடா நித்திய கர்மத்துல போய் என்ன கவுனம்? அப்போ நீ என்ன சொல்ல வர தெரியுமா? கிருஷ்ணா இஸ் நாட் அ குட் ஆச்சாரிய நீ சொல்ல வர. ஏன்னா அப்பதான் அவனுக்கு எல்லாம் உரைக்கும். ஏன்னா இவ்வளவு கஷ்டமான விஷயத்த புரிய வைக்கிறாரு. ஓகே, ஈஸியான விஷயத்த கஷ்டமா புரிய வைக்க நினைச்சாருன்னா நீ என்ன பண்ற? அவருடைய ஆச்சாரியத்துவத்தையே என்ன பண்ற? நீ ஸ்டீம் மார்க் பண்றடா, மண்டையில ஏறுதான்னு கேட்கிறாரு. அதுதான் இந்த இடம். மீனிங் எழுதிக்கலாம். ஸ்வசப்தேன நித்திய கர்மத்தை ஸ்வசப்தனா டைரக்ட் எக்ஸ்பிரஷன். ஸ்வசப்தம் நித்திய கர்மத்துக்கு தியாயாமி, அதுக்கு அர்த்தத்துக்கு உங்களுக்கு புரிய போகுது. ஆவாகயாமி புரிய போகுது. நித்திய கர்மத்தை பண்ணுனா என்ன, எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எவ்வாறு பண்ணணும், அது இருக்கிற தோஷம் என்ன, அதுக்கு பண்ணின பாவத்திலிருந்து எப்படி, இதெல்லாம் என்னது? ஸ்வசப்தேன. அந்த நித்திய கர்மத்தினுடைய வார்த்தைகளை வச்சு என்ன பண்ணிடலாம்? சுவானேன அதனுடைய வார்த்தைகளை வச்சு அப்படி போதும் புரிய வச்சிடலாம்.
ஸ்வசப்தேன அபி டைரக்ட் எக்ஸ்பிரஷன்ஸே போதும். அப்படியே எது சக்கியம் வக்தும் சொல்லிக் கொடுப்பதற்கு சக்கியம் முடியும், சொல்வதற்கு எளிது. நித்திய கர்மத்தை நேரடியான வார்த்தைகளால் சொல்லிக் கொடுப்பது எளிது. வக்தும் முடியும், எளிது போல முடியும் கூட. வக்தும்னா சொல்றது, சக்கியம்னா முடியும். நேரடியான வார்த்தைகளை போட்டு என்ன பண்ணிடலாம், நித்திய கர்மத்தை பத்தி நாம விளக்கிடலாம். நித்திய கர்மத்தை பண்ணாமுட்டா இப்ப நித்திய கர்மம்னா பஞ்சமகா யக்னங்களை விளக்குறோம். பஞ்சமகா ரிஷி யக்னம்னா என்னங்க, என்ன போயிட்டு இன்டைரக்ட் மீன்ஸ் எல்லாம் தேவைப்படுது விளக்குறக்கு, ஒன்றும் தேவையில்லை. 5 பஞ்சமகா யக்னங்களை விளக்குறக்கு அதுக்கெல்லாம் அதனுடைய வார்த்தைகளே போதும். மறைமுகமா போட்டு ஸ்டூடெண்ட்ஸ குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்றாரு, ஸ்வசப்தேன அபி சக்கியம் வக்து, அது அதனுடைய வார்த்தைகளே தன்னை விளக்கிக் கொள்ளும். கொட்டேஷன் நித்திய கர்மணாம் பலம் நாஸ்தி. என்ன சொல்லலாம் அவரு, நேரடி என்ன சொல்லிருக்கலாம், உனையாட்ட நித்திய கர்மத்தை மறைமுகமா வச்சு நித்தியங்கிற வேட மறைச்சு வச்சு அவர் இந்த மாதிரி மறைமுகமா கஷ்டப்பட்டு டீச்சிங் எல்லாம் சொல்ல தேவையில்லை. என்ன சொல்லிட்டு போயிருக்கலாம் ஸ்லோகத்துல, நித்திய கர்மத்தில் பலம் இல்லை சொல்லிட்டு போயிருக்கலாமே. அதான் சொல்ல நித்திய கர்மனா பலம் நாஸ்தி, அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கலாமே ஈஸ்வரன். சரி கிருஷ்ணா என்னன்னு, நித்திய கர்மத்தில் பலன் இல்லை அப்படி நேரடியா சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அடுத்தது அக்கரநாத், நித்திய கர்மத்தை பண்ணாமுட்டினா தேசம் அவைகள் நரக்காப்பாதக, உடை கொண்டு நரகத்தில் விட்டுரும். எங்க கொண்டு காப்பாத்தக, நரக்காப்பாதக, நரக்க பாதக, நம்ம கொண்டு நரகத்தில் விட்டுரும் சொல்லிருக்கலாமே. நித்திய கர்மத்தை நித்திய கர்மனாம் பலம் நிறைய கிடையாது. ஆனா அக்கரநாத், நித்திய கர்மத்தை அக்கரநாத் பண்ணலினா உன்னை கொண்டு நரகத்துல விட்டுரும். சியாத்து இது வேர்டு, அது வந்து வேர்பு ஈஸ்ங்கிற மாதிரி. அவ்வளவுதானே, புரிஞ்சு போச்சு. இப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. நித்திய கர்மத்தை பண்ணலினா நரகத்துக்கு போவ, நித்திய கர்மத்தை பண்ணினா பலம் இல்ல அப்படி நீ சொல்ற, இல்ல கிருஷ்ணன் சொல்றான்னு சொல்லி அது அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு எதுக்கு மறைமுகமா நித்தியத்தை கொண்டு ஒழிச்சு வைக்கிறாங்க இறைவன். நித்திய கர்மணிக்கு முன்னால கர்மத்தில் அக்கர்மத்தை பாருனா நித்திய கர்மத்தை ஏன் கொண்டு ஒழிச்சு வைக்கணும். ஆனா அங்க அவர் சொல்ற விஷயம் ஆத்மாவை பற்றி விளக்கும் போது நேரடியாக விளக்க முடியாத காரணத்தினால என்ன பண்ணிருக்காரு அங்க, கவுனவா எந்த வார்த்தை மறைஞ்சிருக்குது, லேமேனுடைய கர்மத்தில், எவன் அஞ்ஞானி எந்த இடத்தில் கர்மத்தை பார்க்கிறானோ அந்த இடத்தில்ங்கிறது, அந்த இடம் ஆத்மாவை பற்றி விளக்குறதுனால அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அங்க, இந்த மாதிரி கஷ்டமான வார்த்தைகளை மறைமுகமாகத்தான் அதை சொல்லி முடியும் ஆத்மாவை. அதனால இந்த இடத்துல அவர் வந்து பாராடாக்சிக்கல் சென்டென்ஸ் மாதிரி போட்டிருக்கிறார். அப்படின்னா அந்த அவர் சொல்லிக் கொடுக்க இந்த இடத்துல கான்டெக்ட்ல அவர் சொல்லிக் கொடுக்கிற விஷயம் ஆத்மா நேரடியாக விளக்க முடியாது. சோ இஸ் யூசிங் தட். இந்த கர்மத்தை போட்டுலாம் எது நித்திய கர்மத்தை போட்டுல விளக்கறதுக்கு என்ன தேவையில்லை. நீ சொல்ற மாதிரி பாராடாக்சிக்கல் சென்டென்ஸ் எல்லாம் தேவையில்லை. இது தத்ர, அதை விட பாருங்க, இந்த தத்ரனா இஸ் பீயிங் சோ, இங்கு இந்த மாதிரி இடத்துல வியாஜேன இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங் என்ன சொல்லுவோம், சூக்ஷ்மதரம், மிருகத் சிறியதை காட்டிலும் சிறியது, பெரியதை காட்டிலும் பெரியது, இதெல்லாம் என்னது இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் டீச்சிங். தெரிந்ததை காட்டிலும் படிச்சோம் இல்லையா, என்னது தெரிந்ததை காட்டிலும் வேறானது, தெரியாததை காட்டிலும் வேறானது. அப்படி என்ன அறிவடு பொருளாக அதை நான் பார்க்க கூடாதுங்கிறக்கா அவர் என்ன நெகேட் பண்ணாரு அந்த ஸ்டூடெண்ட் கேன உபநிஷத்துல, தெரிந்ததை காட்டிலும் வேறானது, தெரியாததை காட்டிலும் வேறானது கொண்டு உட்கார வச்சாங்க, நம்மள மண்டைய புழக்க வச்சாங்க. ஏன்னா அங்க அது தேவை. அப்படி சொன்னாலும் புரியாத மண்டைகளுக்கு அது வேற பிரச்சனை. அதனால அது தேவைப்பட்டதுனால அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விளக்குறாங்க. ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைத்தார், ஒரு சென்டென்ஸ். அடுத்த லைன், ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைக்கவில்லை. இதெல்லாம் ஆத்மாவை பற்றி விளக்குறதுக்கு பாராடாக்சிக்கல் சென்டென்சஸ். அது வந்து அதிசூக்ஷ்ம வஸ்து. நித்திய பூஜை என்ன அதிசூக்ஷ்மமா என்ன, எனக்கு செஞ்சு காமிச்சா கையில பார்த்து செய்ய போறீங்க, இல்ல அதுக்கு இந்த பலன் வருது, இந்த சாண்டிங் பண்ணுங்க இந்த பலன் வருது, இந்த சாண்டிங் இன்னைக்கு ஒரு விஷயம் சாண்டிங் எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டே, சூரியன் உண்டான இன்னைக்கு சாண்ட் பண்றது சொன்ன புரிஞ்சிச்சு இல்லையா, மெசேஜ் 2 லைன் போட்டா எனக்கு புரிஞ்சிச்சு. இதுல போய் அதிசூக்ஷமாக இன்னைக்கு சப்தமி, இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றது, இதெல்லாம் என்னத்தை போய் நான் வந்து கவனமா போட்டு எதை சொல்ல வேண்டிய அவசியம் எதுவும் தேவையில்லை. அதான் சொல்றாரு வியாஜேன, என்ன சொல்றது இன்டைரக்டா, அல்லது என்ன பர வியாமோக ரூபேன, பர
வியாமோக ரூபேன. மோகம் மக்கள் குழப்பம் அடைகிற மாதிரி. மோகம்னு என்ன? குழப்பம். பர வியாமோக ரூபேன, which is very confusing for other people to understand. அது அந்த இடத்துல அந்த ரூபத்தினால், அந்த மாதிரி மெத்தட்ல மக்கள் குழம்பி போகிற விதத்தில், அதன் மூலமாக திருத்திய விபக்தி வியாஜேன, இன்டைரக்டா மறைமுகமாக சொல்லுதல் மூலமாகவோ, அல்லது வியாஜேன மறைமுகமாக சொல்லுதல், வியாம மோகனம் மக்கள் குழம்பி போற விதத்தில் சொல்லுவதோ என்னன்னு? கர்மணி அகர்ம எப்பஷ்யத், அந்த வேர்டு பெருத்தி கொண்டாரு. அந்த வேர்டு அதுக்குண்டான விளக்கத்தை, கர்மத்தில் அக்கர்ம எப்பஷ்யத்துங்கிறத இத்தியாதினா கிம், எதுக்கு இறைவன் எதுக்கு இப்படி பண்ணணும்? கிம், எதுக்கு இந்த மாதிரி போட்டு மக்களை போட்டு குழப்பணும்? எது? கர்மணி அகர்ம, ஒரு நித்திய கர்மத்தை பற்றி விளக்குவதற்கு கர்மத்தில் அக்கர்மத்தை பார், அக்கர்மத்தில் கர்மத்தை பாருன்னு ஏன் குழப்பனவரு? நேரடியாக விளக்கிட்டு போலாம் இல்லையா? நித்திய கர்மத்தை பண்ணு, பலன் இல்லை சொல்லிட்டு போலாம். நித்திய கர்மத்தை பண்ணலையா, நரகம் போக போற, அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே அவரு? எதுக்கு இப்படி என்ன சொல்றது, நேரா மூக்கத்தொட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி போய் சுத்திட்டு போய் மூக்கத்தோட்டன்னு சொல்றீங்களா? அதே வாடத்தான் அவர் இவ்வளவு பெரிய விளக்கம் கொண்டு வர்றாரு. ஒரே லைன்ல நேரா மூக்கத்தொட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி போய் மூக்கத்தோட்டணும்? இந்த இடம் தான், இவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கிற கருத்து, சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் மக்களை போட்டு குழப்பணும்? தேவை முதல்லயே ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பாவ ஜனங்க படாத பாடு விட்டு கொண்டிருக்காங்க. எப்படியாவது புரிஞ்சிருவனா, எப்படியாவது இந்த நான் மோட்சத்தை அடைஞ்சிருவனான்னு மக்கள் போராடிட்டு இருக்கும் போது தேவையில்லாம இந்த விஷயத்தை கொண்டாது அவங்களுக்குள்ள போட்டு நீ என்ன பண்ணாத, மோகம் குழப்பாத அப்படிங்கிறார். அடுத்த பாஷ்யம் தமிழ் படிக்கிறேன். பகவானுடைய அபிப்பிராயம் இவ்வாறு இருந்தால், அதான் அபியுபேதவாதி எப்படி இருந்ததுன்னா, நித்திய கர்மத்துக்கு பலன் இல்லை, அதை செய்யாதினால் நரக பிராப்தி ஏற்படும். என் நேரம் கூறிட்டு போயிருக்கலாமே, இறைவனுக்கு அதுதான் இன்ட்யூஷன்னா சொல்லிட்டு போயிருக்கலாமே. மற்றபடி வியாமோகம், வியாமோகம்னா கம்ப்ளீட்லி பீப்புளை கன்ஃபியூஸ் பண்றது. மோகம் வியா போட்டீங்கன்னா அது ப்ரிஃபிக்ஸ், கம்ப்ளீட்லி பீப்புளை குழப்பறது. வேலைய கூடிய கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல், இந்த மாதிரி என்று மித்யா வசனத்தை கூறதுனால என்ன பயன்? யாருக்கு வரப்போகுது? இறைவன் எதற்கு? அது கிருஷ்ணர் தான் அதை எதுக்கு சொல்ல போற? மக்களை குழப்புவதில் கிருஷ்ணருக்கு என்ன ஆசையா என்ன? நீ சொல்ற மாதிரி போட்டோம்னா அவருக்கு என்ன நம்மளை குழப்பறது ஆசையா என்ன? எப்படியாவது மக்களை புரிய வைக்கணும்னு தான் அவரும் ட்ரை பண்றாரு. அவரு நித்திய கர்மத்துக்கெல்லாம் போய் என்ன குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்ம விஷயத்தில் என்ன இருக்கு? கஷ்டம், வார்த்தைகளால் விளக்க முடியாது, பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ் யூஸ் பண்றோம். நீடட், அந்த இடத்துல அது நீடு, அதெல்லாம் கிருஷ்ணர் பண்றாரு. கர்மத்தில் அகர்மத்தை பாருங்கிறது ஆத்ம விஷயத்தில் அது நீடு. தேவையில்லாத விஷயத்துல பண்ணி என்ன நீ குழப்பிக்காத. பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ், கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அகர்மத்தை, இது பக்கா பாரடாக்சிக்கல். இந்த சென்டென்ஸ் கர்மத்தை விளக்கறதுக்கெல்லாம் தேவையில்லை. தத்ர ஏவம் வியாசக்ஷண வியாசக்ஷணேன பகவதா உக்தம் வாக்கியம் லோக வியாமோகார்த்தம் இது வியக்தம் கல்பிதம் ஸ்யாத். இதுல ஃபர்ஸ்ட் எதை எடுத்துக்கணும்னா, தத்ர this being so, இந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். ஏவம் வியாசக்ஷணேன, அது முதல் சென்டென்ஸ் எடுத்துக்கணும், அத ஒரு பாட்டை எடுத்துக்கணும். ஏவம் வியாசக்ஷானேன, இந்த மாதிரி இன்டர்பிரேஷன். ஏவம்னா இந்த மாதிரி, வியாசக்ஷேனேன என்ன? தொயா, தொயா ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கலாம். உன்னால இப்படி இன்டர்பிரேஷன் பண்றது. வியாசக்ஷனேன என்ன அர்த்தம்? வியாசக்ஷம் என்ன? இன்டர்பிரேஷன், விளக்குரை, விளக்குதல், உன்னால் பண்றது. ரெண்டாவது எங்க தெரியுங்களா போகணும்? வியக்தம் கல்பிதம், அங்க போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா அன்வயம் நிறைய பண்ணாதான் இந்த இடம் புரியும். அங்க டூன் போட்டுங்க. ரெண்டாவது ஃப்ரேஸ் எதை எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் தத்ர ஏவம் வியாசக்ஷணானேன தொயா, தொயா ஆட் பண்ணிக்கிட்டே ஈஸியா புரியும்.
உன்னால பண்ணுன ஏன்னா துவயா போட்டாதான் உன்னால பண்ணுன இன்டர்பிரேஷன் முடியும். இல்லைன்னா நம்ம ஸ்டூடெண்ட் குழம்பி போயிடுவோம். இது எந்த சொல்றாரு இந்த இடத்துல குழம்பி போறதுக்கு. அதனால துவயா ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பை பூர்வபக்ஷிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிறது சங்கராச்சாரியார். துவயான்னு போட்டதுனால உன்னால இன்டர்பிரேஷன் கொடுக்கப்பட்ட விதம் அது. வியக்தம் கல்பிதம். கல்பிதம் புரியும் உங்களுக்கு சொல்லும் போது தெரியும். கல்பிதம் wrongly given to you, given by you. உன்னுடைய interpretation is completely wrong. It is totally confusing statement. பேசும்போது பார்த்தா ஒருத்தர் மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு அந்த இடத்துல மரியாதை கொடுப்பாங்க. அடுத்த லைன்ல பாருங்க போட்டு அவளை வச்சு கழுவி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பேசும்போது நான் நினைச்சுக்குவேன் மாண்புமிகு சொல்லும் போது மாண்புமிகுன்றது அடுத்த லைன்ல கழுவ வேண்டியது. அந்த மாதிரி வேலைய இந்த இடத்துல திடீர்னு ஞாபகம் எனக்கு. வியக்தம் கல்பித்தம் சொல்ல போறது அவருக்கு வச்சு கழுவ போறேன். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றது எடுத்தோன்ன அது மாதிரி. அடுத்தது மூணாவது ஃப்ரேஸ் என்ன எடுக்கணும்னா பகவதா உக்தம் வாக்கியம் லோக வியாமோகார்த்தம் இதி. அது தேர்ட் ஃப்ரேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் ஏன்னா ஃப்ரேஸ் பிரிச்சிங்கன்னா மட்டும்தான் 1 2 3 போட்டா மட்டும்தான் அது புரியும். தத்ர ஏவம் வியாச்சக்ஷணேன துவயா உன்னால் சொல்லப்பட்ட இன்டர்பிரேஷன் கம்ப்ளீட்லி வியக்தம். எது மறைஞ்சிருக்கிற வெளியில வந்த கற்பனை உன் மனதிலிருந்து வியக்தமான பாருங்க. வியக்தம் கல்பிதம் உன் மனதிலிருந்து வந்த கல்பிதம். வெளிவந்த வியக்தம் என்ன தோற்றத்துக்கு இல்லாமல் தோற்றத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். வாக்கியம் லோக வியாமோகார்த்தம் பகவதா உக்த பகவானால் சொல்லப்பட்டது. நீ என்ன சொல்ற பகவதா திருதியா பகவானால் சொல்லப்பட்டது. உக்தம் வாக்கியம் அவரால் சொல்லப்பட்ட இந்த வாக்கியம் எது? கர்மத்தில் அகர்மத்தை பாரு அகர்மத்தில் கர்மத்தை பாருங்கிறது யாரோட வாக்கியம்? பகவானுடைய வாக்கியம். பகவதா உக்தம் வாக்கியம் என்ன ஆயிரும் தெரியுமா? உன்ன மாதிரி இன்டர்பிரேஷன் பண்ணுனா லோக வியாமோகார்த்தம். It is mislead the entire human society. உன்ன மாதிரி இன்டர்பிரேஷன் கொடுத்தாருன்னா இந்த கர்மணி அக்கிரமத்தில் பார்த்தல் அக்கிரமத்தை கர்மத்தை பார்க்கல இறைவனோட வாக்கியத்துக்கு உன்னுடைய மண்டையிலிருந்து வந்த வெக்தமான கல்பனையான இன்டர்பிரேஷன் நீ கொடுத்தீனா பகவான் இன்டைரக்டா என்ன பண்றாரு? டோட்டல் கம்யூனிட்டிய கன்ஃபியூஸ் பண்றாருன்னு ஆகி போயிரும். மிஸ்லீடிங் த என்டையர் ஹியூமனிட்டி. அதை கிருஷ்ணன் பண்ணுவாரான்னு கேட்டா பண்ண மாட்டேன்னு ஒத்துக்குவான். ஏன்னா வேதத்தையும் இறைவனை ஏத்துக்கிறாங்க. அந்த வேலையை அவர் பண்ண மாட்டாரு புரிஞ்சுக்கோ. ஏன்னா லோகம்னு என்ன? உலகம். லோகம் மீன்ஸ் ஹியூமனிட்டி. லோக வியாமோகார்த்தம் மோகம் அதுக்கு ஒரு ப்ரிஃபிக்ஸ் வேற. கம்ப்ளீட்லி கன்ஃபியூஸ்ட் என்டையர் ஹியூமனிட்டி. பகவான் வில் இறைவன் இந்த மாதிரி இன்டர்பிரேஷன் நீ அவர் சொன்ன வார்த்தைக்கு நீ இப்படி இன்டர்பிரேட் பண்ணினா அதுக்கு எதுக்கு என்ன ஆகும்? கடைசியில டோட்டல் ஹியூமனிட்டி அவரு கன்ஃபியூஸ் பண்றவரா ஆயிடுவாரு. எப்படி இந்த கவுன வாக்கியம் போட்டு உபாசனைய போட்டு இந்த மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தீன்னு வச்சுக்கேன் என்டையர் கம்யூனிட்டி என்ன ஆயிரும்? டோட்டலி கன்ஃபியூஸ்ட். அடுத்தது இப்ப யாரு யாரு வருவா? சித்தாந்தின். அவர் தான் நெகேட் பண்ணது. வந்ததுன்னா எப்பவுமே அடுத்த கான்டெக்ஸ்ட் வந்தாச்சு. சத்ம ரூபேன வாக்கியேன ரக்ஷணீயம் வஸ்து நாபி சப்தாந்தரேன புனக புனக உச்சியமானம் சுபோதம் சியாத் இத்யேவம் வக்தும் யுக்தம். அது கடைசியா வச்சுக்கலாம். அப்படி அல்ல அது ஒரு நம்ம ஒரு தண்ட எப்பவுமே என்ன அப்படி அல்லன்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும் எப்பவுமே. அப்பதான் அந்த மீனிங் வேற எங்கேயும் கொண்டு நேரம் கனெக்ட் பண்ண அவசியம் வராது. ஏத்தத்து இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த டாபிக் ஏத்தத்து ப்ரோனவுன் என்ன போடணும்? கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல் அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். அதுதான் டாபிக். அது ஏத்தத்துங்கிற வேர்டு அதை கொண்டு வந்து மண்டையில வச்சுக்கிறோம். ஏத்தத்து சத்ம ரூபேன. சத்ம அப்படின்னாங்க மறைந்த, ஹிடன். இட்ஸ் நாட் அ ஹிடன்.
சீக்ரெட் டாபிக், ஹிடன் டாபிக் ஃப்ரம் த ஹியூமனிட்டி அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் ஹிடன், இட் இஸ் நாட் சீக்ரெட். சத்மன சீக்ரெட். வாக்கியேன ரக்ஷணீயம் வஸ்து. இந்த மாதிரி ரகசியம் நித்திய கர்மம் சொல்றாரு. சங்கராச்சாரிய சொல்றாரு, நீ சொல்ற மாதிரி இந்த நித்திய கர்மத்தை அது ஒரு சீக்ரெட்டாகோ என்ன விளக்குறது, நித்திய கர்மத்தை விளக்குறது சீக்ரெட்டோ, அல்லது அதை இந்த மாதிரி சீக்ரெட்டான ரகசியமான வார்த்தைகளை கொண்டு மறைமுகமாக விளக்கப்பட்டு தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்பது இல்லை. ரக்ஷணீயம் வஸ்து. நித்திய கர்மம் வஸ்துங்கிற இடத்துல யாரு? நித்திய கர்மம். அத ரக்ஷணீயம் காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம். எப்படிப்பட்ட வாக்கியத்தினால? மறைமுகமான பாரடாக்சிக்கல் சென்டென்சஸ் மூலியமாக அதை பாதுகாத்து மறைமுகமாக விளக்கப்பட வேண்டிய விஷயம் அது அல்ல. ந ரக்ஷணீயம், பாதுகாக்கப்பட வேண்டிய வஸ்து அது அல்ல. எது? நித்திய. வேற சொல்ற சங்கராச்சாரிய சொல்றாரு, நித்திய கர்மம் நீ சொல்ற மாதிரி இப்படி ரகசியமான வார்த்தைகள் இன்டைரக்ட் மீன்ஸ் போட்டு பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ் போட்டு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஓப்பனா சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நித்திய கர்மத்தை. அதனுடைய பலன் என்னன்னு சொல்ல போறோம், சாண்டிங் என்னாலும் சொல்லி தர போறோம். அதுக்கு உண்டான பலன் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றதும் பிரச்சனை இல்லை. இதுல போய் என்ன தேவையில்லை ரகசியமான வார்த்தை. ரகசியமான வார்த்தை. ஆனா ஆத்மா என்பது குஹ்யம், குஹ்யா குஹ்யதம் படிச்சுமா இல்லையா? அந்த விஷயம் என்னது? ஏன் குஹ்யம் அந்த இடத்துல? ஆத்ம விஷயம் சொன்னாலும் புரியாது. அப்புறம் சொல்ல புரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. ரெண்டுமே எடுத்துக்கணும். புரியாதவங்களுக்கு தேவைப்படாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்ப அவங்க என்ன வச்சாது? ரகசியம், இட்ஸ் வேல்யூ. அப்ப இன்னொரு அர்த்தம் என்ன பார்த்தோம்? குஹ்யம் ரகசியம்னா இட்ஸ் வேல்யூபிள் அர்த்தம். ரகசியம் ஒண்ணு, இட் இஸ் வெரி வேல்யூபிள். அப்படி எடுத்து செருப்பாட்ட வெளியில போட்டக்கூடாது. வேற மாதிரி கொண்டாந்து பீரோல வைக்க வேண்டிய விஷயம். அதுக்கு நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம். எது? கர்மணி அகர்மணி, அகர்மணி கர்மணி, இந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணி தான் விளக்கி ஆகணும். இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அதை அப்படித்தான் பாதுகாத்து வைக்கணும். எது? ஆத்ம விஷயத்தை குஹ்யத்தமம், குஹ்யாத் குஹ்யத்தமம். ஏன்? வெறி அதிசூக்ஷ்மத்வாத், சூக்ஷ்மாத் சூக்ஷ்மதரம், பிருகத்வாத் பிருகத்து, இல்லைங்களா? பெரியதை விட பெரிய, சூக்ஷ்மத்தை காட்டிலும் அதிசூக்ஷ்மம். இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி விளக்க வேண்டியது அங்க தேவைப்பட்டிருக்கு. இங்க அது தேவையே இல்லையே. இப்படி போட்டு மனுஷனை குழப்ப வேண்டிய அவசியம் நித்திய கர்மத்தில் இல்லையே. அதான் சொல்ற ரக்ஷணீய வஸ்து. அடுத்தது நாபி. மேலும் சப்தாந்தர. சப்தாந்தரனாங்க by using different methods of teaching methodology. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளவு டீச்சிங் மெத்தடாலஜி, ஆத்மாவை விளக்குவதற்கு எத்தனை டெக்னாலஜி நம்ம படிச்சிருக்கிறோம். காரண காரிய பிரக்ரியா படிச்சுமா இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பிரக்ரியா, அவஸ்தாத்ரய சாட்சி, பஞ்ச கோஷ பிரக்ரியா விலக்ஷணம், பஞ்ச கோஷத்தி விலக்ஷணம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் ஆர் இன்வால்வ் இன் ஆத்மா. ஆனா இந்த கர்மத்தை பத்தி, நித்திய கர்மத்தை பத்தி விளக்குவதற்கு சப்தாந்தர டிஃபரண்ட் மெத்தட்ஸ் புனப்புனக. ஒரு தடவை நித்திய பூஜை சொல்லி கொடுத்தா போது அதுல என்ன பலன்னு உங்களுக்கு ஒரு தடவை சொல்லிட்டா போது மண்டையில பதிஞ்சு. அத திருப்பி திருப்பி எங்க தேவைப்படுது? அங்க ஆத்ம விஷயத்தில் we have to புனப்புனக, திருப்பி திருப்பி ஒரு பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ் எடுத்து வச்சு திருப்பி திருப்பி நம்ம இன்டர்பிரட் பண்ணி குரு முக்கேன உட்காந்து படிச்சாலே இங்க தக்கனத்தை போடுதாமா. அதனால அங்க புனகலாம் அங்க தேவை. அடுத்தது உச்சியமானம். மீண்டும் மீண்டும் சொல்றது உச்சியமானம். சொல்லப்பட வேண்டிய விஷயம், மீண்டும் மீண்டும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் by using different method. ஒரு மெத்தட்ல இவங்களுக்கு புரிஞ்சிருமா, இந்த மெத்தட்ல இவங்களுக்கு புரிஞ்சிருமா, இன்னொரு மெத்தட் எடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சிருமா. சோ குரு அண்ட் சாஸ்திரம் are trying different teaching methodology புரிய வைக்கிறதுக்காக திரும்பி திரும்பி வேற சொல்ல வேண்டியிருக்கு. எது? உச்சியமானம். சுபோதம், புரிந்து கொள். சுபோதம் என்ன? நன்கு புரிந்து கொள்வதற்கு, புத்து டு நோ, அறிந்து கொள்வதற்காக சாஸ்திரம் is using different teaching methodology. திருப்ப திருப்ப சொல்லுது. சியாத்து எதுல என்ன, எங்க தேவையில்லைன்னா நித்திய கர்மத்தை பற்றி சொல்லுவதற்கு இதெல்லாம் தேவையில்லை. இத்தேவ பக்தும் யுக்தம் ந. இந்த மாதிரி நித்திய கர்மத்தை சொல்ல வேண்டிய அவசியம் எப்படி டிஃபரெண்ட் மெத்தட் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணணுங்கிறதோ,
உன்னை திருப்பி திருப்பி சொல்லணுங்கிறதோ புன நிச்சயமான புரிய வைக்கிறதுக்கு சுபோதம் புரிய வைக்கிறதுக்காக திருப்பி திருப்பி சொல்லணும் அல்லது டிஃபரெண்ட் மெத்தாலஜியை யூஸ் பண்ணணும். இது ஏக்கம், இது வக்தும் யுக்தம் ந. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. எது நித்திய கர்மம், அத முதல்ல புரிஞ்சுக்கணும். நித்திய கர்மம் கேன் பி ஈஸிலி டாட். அந்த பலனை பத்தி சொல்றது ஈஸி தான், ஒன்னும் பிரச்சனை அங்க இல்ல. சோ என்ன சொல்லி முடிக்கிறாரு, நேரடியாக சொல்லி விளக்கப்பட வேண்டிய விஷயத்தை நேரடியாக கிருஷ்ணர் விளக்கிடுவாரு. மறைமுகமாக வார்த்தைகளால் விளக்கப்பட முடியாத விஷயத்தை தான் அவர் என்ன பண்றாரு, பாரடாக்சிக்கல் சென்டென்ஸ் எடுக்கிறாரு, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் எடுக்கிறாரு, மீண்டும் 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 கூற வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது ஏன் இவ்வளவு சங்கரர் மெனக்கடுறார், இவ்வளவு ஏன் மெனக்கடர்? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. உட்கார்ந்து எழுதுறதெல்லாம் என்னங்க மண்டைய குடைஞ்சி புரிஞ்சுக்கிறக்கே இப்படி இருக்குதே. மனசு உட்கார்ந்து எழுதிப்பாரு, அவரை யோசனை பண்ணு. ஏன் ஒரு இதுக்குதான் இது மீனிங் சொல்லிட்டு போக வேண்டியதானே. யோசனை பண்ணி பாருங்க, இதுக்கு இது மீனிங், புரிஞ்சா புரிஞ்சுக்கோ, புரியா விட்டு போ. இதுக்கு இது மீனிங் சொல்லிட்டு ஏன் போகல? இவ்வளவு ஏன் பெயின்? இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் பெயினுங்க. சங்கராச்சாரியார் ஏன் எடுக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, பகவத்கீதை என்பது கர்ம சாஸ்திரம் அல்ல. ஒரு பெரிய குரூப் இன்னைக்கு அதுலதான் போயிட்டு இருக்குது. அது கர்மத்தை பத்தி பேசுது, கர்ம சாஸ்திரம் இன்னைக்கு இருக்கு மார்க்கெட், அது அல்ல. அப்போ எவன் ஒருத்தன் இந்த வாதத்தை எடுத்துட்டு வர்றானோ, சங்கராச்சாரிய காலத்துல, இன்னைக்கும் நமக்கு அதே கதை தான். யாரு பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயம் கர்மம் பிரதானம் அப்படின்னு வந்தோன்ன சங்கராச்சாரிய சொல்லுவாரு, இந்த ஃபாரின்ல எல்லாம் ஒரு எருமைகிட்டு சண்டை போடுவாங்க இப்படி குத்தி குத்தி, அந்த மாதிரி ரெட் அலர்ட். இவர் என்ன ஆயிடுறாரு சங்கராச்சாரியர், ரெட் அலர்ட். அந்த வார்த்தை கேட்டோன்ன ரெட் அலர்ட். ஏன்னா சுதிஹானி பண்றான், உட்கார்ந்து நம்ம வேடிக்கை பார்க்க கூடாது. இது நமக்கு இதே பாடம் தான். அவங்க சொன்ன பொக்குன்னு போயிடுவாங்க, போச்சாது, தப்பா எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை நம்ம பல இடத்துல விட்டு கொடுத்துருப்போம், சத்திய ஹானி பண்ணிருப்பாங்க. கன்க்ளூஷன் ஆஃப் த கிளாஸ். சத்தியத்தை எப்ப நீங்க ஹானி பண்றீங்களோ, இட் இஸ் ஈக்குவல் டு சுதஹானி. ஏன் சத்தியத்தை ஃபாலோ பண்ணு யார் சொன்னது? சத்தியனா வாய்மையை சொல்றேன் நான். சத்தியம் மீன்ஸ் நாட் சத்து சித்த ஆனந்தம். வாய்மையை நீங்க எப்ப ஹானி பண்றீங்களோ தட் இஸ் ஈக்குவல் டு, அது ஒரு பயத்தினால் இருக்கலாம். ஏன் பொய் சொல்றோம்? ஒரு பயம், செல்ஃபிஷ்னஸ், ஒன்னு அடையணுங்கிற ஆசை, என்ன பண்ணிடுறோம்? பொய் சொல்றோம். A matured mind will not do that. ஒரு குழந்தை பண்ணலாங்க பொய் பேசலாம், வேதாந்தம் படிச்சுட்டு அவங்க பொக்குன்னு போயிடுவாங்க. அதனால ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், அவங்க பொக்குன்னு சொன்னாங்க, ஆமா நான் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மற்றவங்களுக்காக சத்தியத்தை ஹானி பண்ணிராதீங்க. பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க யாராவது கூட்டு வந்து சுதஹானி எங்க பண்ண போறாங்க? பூர்வபக்ஷியாங்க நம்ம முன்னால வந்து உட்காந்து இவ்வளவு படிச்சமே, வாழ்க்கைக்கு எப்படி இதை பயன்படுத்திக்கிறது? உங்களுக்கு வந்து ஒரு பூர்வபக்ஷி வந்து உட்காந்து அவன் சுதஹானி பண்றான், நீங்க சுதம்னா என்ன, சுத்தினே என்னன்னே தெரியாத ஆளுதான் உலகத்துல 99. நம்ம எழுத்து மாதிரி வந்து உட்காந்து நம்மள யாரும் என்ன பண்ண போறது இல்ல, சுதஹானி பண்ண போறதும் இல்ல. உங்களுக்கு சுதஹானி வந்து நெகேட் பண்ணுங்கிற அவசியம் என்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லை. இறக்குற வரைக்கும் எனக்கு ஒரு ஆள் வந்து உட்கார மாட்டான். அப்ப இது எப்படி எடுத்துக்கிறது வாழ்க்கைக்கு? எப்ப நீங்க சத்தியத்திலிருந்து விலகுகிறீர்களோ, கேட்டா சூழ்நிலை, இது காரணம் அது காரணம், அதனால போய் சில படத்துல நழுவி, அதாவது பொய். சத்தியம் பேச வேண்டிய இடத்தில் சத்தியம் பேசாமல் இருப்பது இஸ் ஈக்குவல் டு பொய். சத்தியத்தை பேச வேண்டிய இடத்தில் நாம் சத்தியத்தை பேசணும். சத்தியத்தை பேச வேண்டிய இடத்துல ஏன் நாம் அமைதி காக்கிறோம்? நான் பொட்டாடு இருந்துக்கிட்டுங்க ஏங்க, அது அதை விட பாவம்.
சத்தியத்தை பேச வேண்டிய இடத்தில் அமைதியா இருந்து தப்பிச்சுக்கலாம் நினைக்கிறது சுதஹானிங்கிற நான். இதுக்காக ஒரு தைரியம் வேணும். தப்புனா தப்பு சொல்ல தெரியும், தப்புனா தப்பு. அது வந்து சொல்ற விதம் கரெக்டா இருக்கு, ஹார்டா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா தப்புன்னா ஆனா அந்த டிக்கெட்டுக்கு எப்படி உரைக்குமோ அந்த மாதிரிதான் சொல்லி ஆகும் இல்லைங்களா? ஆடுற மாட்ட ஆடி கறக்குறோம், பாடுற மாட்ட பாடி கறக்குறோம். அந்த டிக்கெட்டுக்கு எப்படி புரியுமோ அப்படி சொல்லிட்டு நான் ஒதுங்கிடும். அந்த தப்புனா தப்பு. அதுக்கு இருக்கிற கான்சிக்வன்ஸ்க்கு பயந்துகிட்டு உறவுகளிடம் நம்ம என்ன பண்ணுவோம், வளைஞ்சு நெளிஞ்சு போய்க்கலாம். சுதஹானி ஏன் சத்தியம் பேசும், சத்தியம் வத. நான் எப்ப நீங்க தைத்திரிய உபநிஷத் சேன் பண்றீங்களோ அப்பவே இது புரிஞ்சிருக்கணும். சத்தியம் வதன்னு நம்ம சொல்லுதா இல்லையா? வதன் யாருங்க? செகண்ட் பர்சன் சிங்குலருங்க. வத நம்மகிட்ட சொல்லுது ஸ்ருதி, சத்தியம் வத தர்மம் சர. எப்ப நீங்க தர்மத்துக்கு விலகுறீங்களோ அப்ப என்ன ஹானி பண்றோம்? நாம சுதஹானி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா யாராவது பண்றான் அப்படி கதை கேட்கலாம், அதெல்லாம் ஈஸியா இருக்கு. நான் எந்த இடத்துல சுதஹானி பண்றேன் அதத்தான் சங்கராச்சாரியை கொண்டு வர. இதுதான் வேல்யூ பாயிண்ட். நான் எங்க பண்றேன்னா சத்தியம் சரண் சொல்லியாச்சு. நீங்க சத்தி போய் பேசுறீங்கன்னா you are doing சுதஹானி. It's a crime, great crime. The consequence will be more. நீங்க அந்த இடத்துல வர கான்சிக்வன்ஸ் பயந்துட்டு போய் பேசி அல்லது அமைதி காக்குறது. ஏன்னா போய் உண்மை பேசினா மாட்டிக்குவோம், அமைதியை காத்துட்டு எவனா மாட்டிட்டு போறான். நாம சேஃப் ஆனா சரி, நம்ம நல்ல விளையாட்டா சரி அப்படின்னு நம்ம பல இடத்துல நம்ம அமைதியா இருக்க ட்ரை பண்றோமா இல்லையா? நம்ம எதனால பண்றோம்? அந்த உறவுகள் போயிருந்தோம், அவங்க தப்பா எடுத்துக்குவாங்கணும், அந்த கான்சிக்வன்ஸ் பயந்துட்டு நம்ம அந்த இடத்துல அமைதியா இருக்கிறோமா? உண்மையில் சுதஹானிங்கிறது அந்த இடத்துல வர கான்சிக்வன்ஸ் விட you have to you have to face the biggest consequences by doing சுதஹானி. எனக்கு தெரியுது இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா கத்தி வச்சு குத்துனா கூட வாயிலிருந்து என்ன வராது, பொய் வராது. நடிப்பு நாடகம் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுதல், மற்றவருடைய முதுகில் இருந்து குத்துறது, கண்டும் அதாவது நம்புகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில போய் இன்னொரு மாதிரி பேசுறது, நேருக்கு நேர் வாய் நிலைய தேனும் உள்நாக்கில் விஷம் வச்சுட்டு பேசுறது, இது எல்லாமே கான்சிக்வன்சஸ் வில் பி கிரேட். நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் வில் பி கிரேட் கிரேட் கிரேட். ஏன் அந்த இடத்துல தப்பு தப்புன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் பாடாகி போயிருப்பாங்க, அவ்வளவுதாங்க கான்சிக்வன்ஸ். இங்க நரகத்துக்கு போக வேண்டிய கான்சிக்வன்ஸ முட்டுவலி போட்டு வச்சு ஆட் பண்ணிட்டு இருக்கிறோம். சுதஹானி பண்ண எழுதுறீங்களா? அது சொன்ன பயந்துக்குவீங்க. இவ்வளவு நாள் பண்ணிட்டேமே ஒரு பயம் வேற வரும், இனிமேல் பண்ணக்கூடாது பயம் வேற வரும். சோ உங்களை பயப்படுத்துவது என்னுடைய தொழில் அல்ல. உண்மையை வியாசப்படத்துல உட்காந்துட்டுனா இதுதான் உண்மைனா உண்மையை சொல்லணும். அது இவங்க ஐயோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க, இத்தனை நாள் பண்ணதுக்குலாம் அங்க என்ன பயப்படுவாங்க. நீங்க பயப்படுறீங்களோ நான் சொல்ல வேண்டி சொல்லித்தாங்க ஆகணும். ஆனா இவ்வளவு பெரிய பாப்பத்தை நீங்க இவ்வளவு நாள் பண்ணிருந்தீங்கனாலும் பை அட்டெண்டிங் த வேதாந்தா கிளாஸஸ் அந்த பாப்பம் க்ஷயாயிரும். இந்த உண்மையும் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க பண்ணியிருந்திருக்கலாம், சுதஹானி போய் பேசியிருந்திருக்கலாம், நான் பேச வேண்டிய இடத்துல அமைதி காத்து யாரையும் மாட்டிட்டு போறாங்க நாம கம்மிட்டு இருந்துக்கலாம், எத்தனை நீங்க பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்குண்டான பரிகாரம் என்ன? ஒரே வழி, வேதாந்த வகுப்புகளை கேட்பது. இதுக்கு ஒரே வழி இதாங்க. நீ இந்த கோயில் போய் எலுமிச்சம்பழம் மாலை போடு, எங்க சொல்லி இருக்குதா என்ன வேதம், அங்க போய் அபிஷேகம் பண்ணு, இல்ல மலை ஏறிப்போ, பள்ளி நடந்துக்கோ, இதெல்லாம் பரிகாரம் இல்ல. இந்த சுதஹானி பண்ணவங்களுக்கு எங்க தப்பு நடந்திருக்கோ அங்கதாங்க பரிகாரம். நீங்க எங்க பண்ணிட்டீங்க? சுதஹானி பண்ணி வச்சிட்டீங்களா? பண்ணிட்டுன்னு எடுத்துக்குவோம், ஏன்னா பண்ணியிருப்போம். அப்போ எங்கதான் பரிகாரம் தேடணும்? எங்க தொலைச்சிங்களோ ஒரு பொருளை அங்கதாங்க தேடணும். வீட்டுல சாவிய தொலைச்சிங்கன்னா வீட்டுலதான் தேடணும், ரோட்ல போய் தேடக்கூடாது. கரெக்டா? எங்க தொலைத்தோமோ அங்கதானே தேடணும். அப்போ நம்ம எங்க தப்பு பண்ணி வச்சிருக்கிறோம்? சுத்தகாணி தானே பண்ணி இருக்கிறோம். எங்க பரிகாரம் தேடுறது? கோயில் போயா? நோ. வேதாந்த வகுப்புல அட்டன் பண்ணி புரியுதோ இல்லையோ, அது நான் அதை பத்தி நான் பேசவே வரல. பை அட்டெண்டிங் த கிளாஸஸ் 5 o'clock வந்து 6 o'clock வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறேங்கிறது சுதஹானியோட பாபத்துக்கு லாஜிக்கா நான் சொல்றேன். நெகேட் பண்ணி பார்க்கலாம். நீங்க கோயில போய் விளக்கு போட்டா, இல்ல என்ன எலுமிச்சை மாலை போட்டா, இல்ல பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணியா, இல்ல கோயிலா ஓடியா, இல்ல தான தர்மம் இருக்கிற சொத்தையெல்லாம் எழுதி வைத்தா, அதெல்லாம் நடக்காது. இங்க சொத்த ஃபுல்லா யாருக்காவது எழுதி வைங்க, சுதஹானி போகாது. கண்டினியூஸ் நெக்ஸ்ட் பர்த். இந்த ஜென்மத்துக்கு உண்டானது வேணா நீங்க ஓரளவுக்கு ஷயம் பண்ணி வச்சுக்கலாம், தவிர அதோட கான்சியஸ் எங்க வரைக்கும் வரும்? ஏன் நரகன்ட்டார்ல அவரு.
அது அவனும் ஒத்துக்கிறான், சங்கராச்சாரியும் ஒத்துக்கிறாரு. நரகம் போறதுங்கிறத ரெண்டு பேரும் நெகேட் பண்ணல பாருங்க. ஏன்னா அது கர்மகாண்டத்தில் இருக்கிற வாக்கியங்கள். அதையில இவங்க ரெண்டு எப்படி நெகேட் பண்ணுவாங்க? நரகம் கன்ஃபார்ம். எது ஸ்ருதகாணி பண்ணீங்கன்னா அப்ப அதுக்கு பரிகாரம் எங்க? அதான் திஸ் இஸ் சீக்ரெட். இது இப்ப இதை போய் நான் வெளியில யார சொன்னா புரிய நினைக்கிறீங்க? ஸ்ருதகாணின்னு வேர்டு புரிய வைக்கிறதுக்கு நம்மளால இந்த ஜென்மம் பத்தாது. அவங்களுக்கு புரியாது. சுத்தி படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? இது புரிந்து இருக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் கிளாஸ் மிஸ் பண்றீங்க. அப்பெல்லாம் எனக்கு தோணும், பாவிகளே ஒண்ணுமில்லாத நேற்று டயர்டுங்க, டயர்ட் ஆகாத மாதிரி வாழ்க்கை அமைச்சுக்கணும். நீங்க எந்திரிக்கவே முடியலீங்க பெட் விட்டு, ஏன் நைட் ஃபுல்லா தூக்கம் வரலீங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சதுனாலதான் கால வகுப்புக்கு வர முடியாததுக்கும் பெரிய காரணம் சொல்றீங்க. அது எதையுமே மாத்தி வகுப்புக்கு உட்கார்ந்து, ஏன்னா இதன் மூலியமாக மட்டும்தான் ஸ்ருதகாணிங்கிற செஞ்ச பாப்பத்துக்கு பரிகாரம் நீங்கள் தேடுகிறீர்கள். பை கிவிங் அட்டெண்டன்ஸ். இப்ப தெரியுதுங்களா ஏன் அட்டெண்டன்ஸ் எடுத்து தினம் குரூப்ல போட்டு மோட்டிவேட் பண்றோன்னு? நீங்க வரலன்னு எனக்கு என்னங்க நோகுதீங்க? யோசனை பண்ணி பாருங்க. எங்காவது எனக்கு ஏதாவது கிடைக்காம போயிருமா? இல்ல என்னோட சந்தோஷம் குறைஞ்சு போய், எனக்கு பொறுத்த வரைக்கும் நடத்துறதே அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு எச்சு போயிடும். நீங்க ஏன் வரணும், வகுப்புக்கு வரணும்? ஏன் நான் அட்டெண்டன்ஸ போடுங்க, அதை பாருங்க, அதை 4 பேர் பார்த்து அப்படியாவது வந்துருவாங்களா? ஏன் ஸ்ரத்தா ஸ்ருதகாணிக்கு இவங்க வந்தாவே, ஏன்னா நீங்க பாருங்க வகுப்புக்கு வராத கேப் லீவ் எடுக்கிறாங்க பாருங்க. நீங்க ஜஸ்ட் உட்கார்ந்து பழகினாவே அந்த வகுப்புக்கு வரக்கூடிய பாப்பம் தடுக்கும் இல்லைங்களா? வகுப்புக்கு வராமல் இருக்கிற செயல் ஒரு நடக்குதுன்னா பாப்பம் தான். அது செயமாகணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? வகுப்புக்கு உட்கார்ந்தா கழிச்சு ஆகணும். புரியுதோ இல்லைங்க? நான் சப்ஜெக்டே நான் தொடல, அது செகண்டரி. புரிவதற்கு நானும் முயற்சி பண்றேன், நீங்களும் முயற்சி பண்றீங்க. அந்த இடத்துல நோ ப்ராப்ளம். ஆனா உட்காரணுமா இல்லையா? ஜஸ்ட் லைக் அதான் முக்கியமான. இப்ப என்னால பேச முடியலன்னு வச்சுக்கலேன், தொண்டை 2 பக்கம் வீங்கிச்சுன்னா நான் எப்படியா கிளாஸ் எடுக்கிறது? அப்ப ஐயோ அப்படின்னு உட்காந்துட்டு தொண்டையை மறுபடியும் உட்காந்து ஏதாவது பண்ணுனா அடுத்த நாள் தொண்டையை போக்கல் கடை போயிடுச்சு வச்சுக்கல, அப்புறம் என்ன பண்றது? சோ அப்ப ரெஸ்ட் கொடுக்கணும், கொடுத்துரும். அது எல்லாம் மறைச்சு கிடையாது. ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு நீ சொல்லும்போது பார்த்தா எனக்கு ஐயோ இதுக்கெல்லாம் ஒரு விஷயம், அதுக்கெல்லாம் வேணா அதுக்குண்டான லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடணும். இதுதான் பிரதானம், இதுதான் எனக்கு பரிகாரம். வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பதற்கு வகுப்புகள் அட்டன் பண்றதே எனக்கு பெரிய பரிகாரம். அது மூலியமாக பாப்ப க்ஷயமாகுது. அதை புடிச்சுக்கிட்டு மத்த வாழ்க்கை எல்லாத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து அவ்வளவுதான். அட்டெண்டன்ஸ் 100% வந்துடும். 100% சுககானம். 100% you can have a happy life. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.